முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாங்க இந்த கோவில். சுமார் 1000 வருடத்தை கடந்து அந்த கோவிலோட நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரம் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. சோழேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிற இந்த சிவாலயமானது எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. கருவறையோட வெளிப்புற சொற்கள்ல முழுக்க கல்வெட்டுகள் இருந்தா கூட இன்னைக்கு இந்த கோவிலோட நிலை அழியும் நிலையில தாங்க இருக்கு. இந்த கோவிலோட விமானமானது முழுக்க செங்கற்களால் இருக்கிறதுனால மிக வேகமாவே பாத்தீங்கன்னா சிதலமடைஞ்சிட்டு இருக்குங்க. இந்த கோவிலை சுத்தி இருக்கிற மண்டபங்கள், சுற்று மண்டபங்கள் முழுக்க பாத்தீங்கன்னா அழிவை நோக்கி தான் போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த கோவிலோடைய முக்கியமான கற்களா இருக்கட்டும், சில கற்கள் எல்லாமே மாடு கட்டுறதுக்கு ஒரு குச்சி போல தாங்க பயன்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சோழர்கள் கட்டின இந்த கோவில்ல மீன் சின்னமானது அவ்வளவு அழகா பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த மீன் சின்னத்துல வெள்ளை நிற பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்வெட்டுகளையும் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்தை போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இப்ப அழிக்கப்பட்டு கல்வெட்டானது ஒரு அளவுக்கு வெளியில தெரியுதுங்க. இந்த கோவிலை வெளியே கொண்டு வரணும்னா அது உங்களால தான் முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ராஜராஜ சோழன் கட்டின இந்த கோவிலை முடிஞ்ச அளவுக்கு மீட் எடுக்கணும் அப்படின்னா உங்களால முடிஞ்சது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பகிர்ந்துட்டு போங்க. இந்த கோவிலுடைய சிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க. பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. அதாவது கணபதி லட்சுமியோட